தனுசு ராசினாலே அவங்களுடைய அதிபதியே குரு தான். குரு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவாரு, ஆனா உபதேசம் வெளியே தான், ஆனா தனக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு டார்க் சைடே. அதுதான் தவறான குரு பாதைகள்ல போகக்கூடிய ஒரு அமைப்பை தனுசுக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா இவங்க எல்லாம் லாஜிக்கலா கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குருங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், குருங்கிறது குழந்தைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த குரு தன் வீட்டை பார்க்காது, அப்போ மனைவி பிள்ளைகளை ஒழுங்கா பார்க்காது. ஏன்னா வேலை காரணமா அப்படி ஓடுறப்போ இங்க குருவுக்கு கோவம் வரும். சோ இந்த தனுசு ராசினியர்களுக்கு குரு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் செய்யறாங்க மேம்? தனுசு ராசினாலே அவங்களுடைய அதிபதியே குரு தான். அப்போ இந்த குரு அதிபதியா இருக்கப்போ இவங்க இயற்கையாவே ஒரு டீச்சர்ஸ். இவங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. குரு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவாரு, ஆனா அந்த குரு தான் ஃபாலோ பண்றாரா, அந்த அட்வைசஸ தானே ஃபாலோ பண்றாங்களாங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க். உபதேசம் வெளியே தான், ஆனா தனக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு டார்க் சைடே. அதுதான் தனுசுவோடது. இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா, குரு நல்லா இருக்கணும்னா தன் வீட்டுல இருக்க குரு தனக்கோ தன் வீட்டுக்கோ உகந்தவர் கிடையாது. குரு பார்வை, குரு யாரை பாக்குறாங்களோ, குரு யாருக்கு போய் உதவி பண்றாரோ, யாருக்கு செய்யறாங்களோ அவங்கதான் முன்னேறிட்டே போயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது. அப்ப இந்த குரு நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல் தன் குடும்பத்துல தன்னை சுத்தி இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்க்க அந்த குரு தனுசு ராசியில இருக்கவங்களுக்கு புரியணும். அவ்வளவு சீக்கிரம் புரியவே புரியாது. ஏன் அப்படின்னா அவங்க மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களா இருக்கப்போ அந்த படிக்கிற விஷயமாகட்டும், அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இது எல்லாமே தொலைநோக்கு பார்வையிலேயே அவங்களுக்கு இருக்கும். கோல்ஸ் செட் பண்ணி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அவங்களோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அப்ப இங்க குரு எங்க அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாருன்னா, தவறான குரு பாதைகள்ல போகக்கூடிய ஒரு அமைப்பை தனுசுக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா இவங்க எல்லாம் லாஜிக்கலா கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த லாஜிக்கல் கொஸ்டின் அவ்வளவு சீக்கிரம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள தனுசுவால போக முடியாது. ஆனா தெய்வ அனுகிரகம் ரொம்ப அதிகம். தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த குருவே தெய்வம் தான். அதாவது பெண் தெய்வங்கள், அந்த அம்மன் கோயிலுக்கு எல்லாம் போறாங்க, பெண் சக்தி இருக்க கோயிலுக்கு எல்லாம் போறாங்க அப்படின்னா ஃபார் சம் ரீசன் தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கிற மாதிரி அந்த மாலை சேர்றது, அந்த கடவுளை பார்க்கக்கூடிய அந்த காட்சி, அந்த எவ்வளவு கூட்டத்துல எத்தனை பேர் நின்னாலும் இந்த தனுசுக்கு மட்டும் ஒரு தனியா காட்சியெல்லாம் இந்த தெய்வங்கள் கொடுக்கும். ஆனா இதை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்கு. நிறைய இழக்க வச்சிரும் குரு. தவறான ஒரு ஆலோசனைப்படி இப்ப குரு மத்தவங்களுக்கு, இந்த குருவுல இருக்கிறாங்கன்னா மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தாலும், இப்ப மத்தவங்கள்ட்ட போய் இங்க ஏமாந்துராத, அங்க இது இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இங்க இவர் ஏமாந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தவறான ஆலோசனைகள் கொடுக்குற ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஆலோசனைகள் மத்த இடத்துல கொடுத்து, தேவையே இல்லாம ஆலோசனைகளை கொடுத்து மத்தவங்க டெவலப் ஆகி போறப்போ தொழில் ரீதியாவே அவமானங்கள் பட்டு திரும்ப பேக் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். குருங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், குருங்கிறது குழந்தைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த குரு தன் வீட்டை பார்க்காது, அப்போ மனைவி பிள்ளைகளை ஒழுங்கா பார்க்காது. ஏன்னா வேலை காரணமா அப்படி ஓடுறப்போ இங்க குருவுக்கு கோவம் வரும். நீயே குரு, ஆனா உன் பிள்ளைகளையும் உன்னுடைய அதாவது அது மனைவியோ கணவனோ பார்க்கல. அது முக்கியமா ஆண்கள் இதை செய்வாங்க. பெண்கள்னு பாக்குறப்ப இந்த கணவனுடைய அன்புக்காக ஏங்குற மாதிரியோ, இல்ல அது புரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மையோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பாரங்களை சுமக்கிற மாதிரியோ, இந்த குழந்தைங்களை இவங்களே கஷ்டப்பட்டு வளர்க்குற மாதிரியோ, இல்ல அந்த குழந்தைங்கள்ட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் டிபேட் மாதிரி ஏதாவது வாக்குவாதங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே சுச்சுவேஷன்ஸும் கொடுத்துரும் குரு. அப்படி இருக்கப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஏதோ ஒரு வகையில லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வரப்ப ஒரு குறை அப்படிங்கிறது குரு கொடுத்துருவார். அப்போ இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு வழிபாட்டு முறைகள் பண்ணணும் அப்படின்னா, சேர்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்களா பார்த்து வழிபாடு பண்றது. அதாவது இப்ப சிவன் கோயிலுக்கே போறாங்க அப்படின்னா அங்க சிவன் பார்வதி ஒன்னா இருக்கணும், அந்த உமா மகேஸ்வரரா இருக்கணும். அங்க போய் அங்க இருக்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றது. அதே மாதிரி இவங்க மஞ்சள் சந்தனங்கள் கொடுத்து அபிஷேகம் பார்க்கணும். இவங்க கையாலே போய் சந்தனம் கொடுக்கணும். இவங்க நம்ம போய் தட்சிணாமூர்த்தியை தொட முடியாது. ஆனா அந்த தட்சிணாமூர்த்திக்குன்னு அந்த மஞ்சள் சந்தனம் தேய்ப்பாங்க. அதுக்கு இவங்களே உருவாக்கி அதை போய் அந்த உருண்டை பிடிச்சி, அந்த ஈரமா உருண்டை பிடிச்சி போய் கொடுத்து அவங்களுக்கு அதை தேய்ச்சி விடுங்க, அதை நான் பார்க்கணும், இல்ல அந்த அபிஷேகத்தை நான் பாக்குறேன், நிறைய சந்தனம் கொடுக்கணும். கொடுத்து நேருக்கு நேரா நின்று பார்க்கணும், சைட்ல நின்று பார்க்க கூடாது. இது ஒரு பரிகாரமே.
நேருக்கு நேரா நின்று பாக்குறது. அதே மாதிரி அந்த தம்பதி சகிதமா இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, அங்கேயும் போய் குங்குமம் கொடுக்கறது, மஞ்சள் கொடுக்கறது, சந்தனம் வந்து அபிஷேகத்துக்கு எவ்வளவு வேணாலும் அவங்க கொடுக்கலாம். அதை கொடுத்தது அது செய்ய செய்ய குடும்பத்துல அனுகிரகம் அப்படிங்கிறது. அதே மாதிரி தனுசுல இருக்கிறாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு ஆலங்குடிதான். இவங்கெல்லாம் வந்து வருஷத்துல 2 தடவை ஆலங்குடி போயிட்டு வந்துடணும். நல்ல தூரமா இருந்து நிதானமா வழிபாடு பண்ணணும். ஏன்னா அங்க போய் ஆலங்குடியில தட்சிணாமூர்த்தியோடைய நம்மளுக்கு அந்த காட்சியே எப்படி இருக்கும் அப்படின்னா, தெய்வத்தை பாக்குறது ரொம்ப நேரம் காத்திருக்க முதல் வைப்பாங்க. அங்க காத்து இருக்கணும். அது வந்து தனுசுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த காத்திருப்பு நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். நான் ஏன் இங்க வந்து நிக்கிறேன், நான் எங்கெல்லாம் ஏமாந்தேன், நான் என்னெல்லாம் செஞ்சேன். ஓகே, அப்போ தட்சிணாமூர்த்திட்ட வழிபாடு பண்ணக்கூடிய முறையே எப்படி இருக்கும்னா புலம்பக்கூடாது. அதுதான் முக்கியம். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஷார்ப்பா சொல்லிட்டு வர்றதுக்கு தனுசு ஜென்ரலாவே அவங்க வேண்ட விதமே அப்படிதான் இருக்கும். நான் இதை சொல்லிட்டேன், எனக்கு இதை செய்யணும், ஓகே என்னை விளக்கு வைக்க சொன்னாங்க, நான் வச்சுட்டேன், இப்படிதான் இருக்கும். ஆனா அந்த ரியலைசேஷன் பார்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் உணர்ந்து ஆத்மார்த்தமா போய் தட்சிணாமூர்த்திட்டு போய் கையெடுத்து கும்பிட்டு, இன்னி என்னுடைய தொழில் நான் ஒண்ணு ஃபோக்கஸ் பண்றேன்னு வேண்டணும். இவங்களுக்கு வந்து அந்த குடும்பம், இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய கட்டமைப்பு அப்படிங்கிற அந்த கட்டுக்குள்ள இவங்க வரணும். இந்த குரு சரியில்லை அப்படின்னா அவமானப்பட வச்சிடும். தனுசுல இருக்கவங்கள வந்து தொழில் ரீதியாகவும் குடும்பத்து காரணமாகவும் குடும்பமே பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த ஐயோ நான் இவ்வளவு தவறு பண்ணிட்டேனே. இப்போ நம்ம நிறைய அந்த டிவோர்ஸ் எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா, தனுசுல இருக்கவங்க போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட, நான் தவறு செஞ்சுட்டேன் நீ வா அப்படின்னா குரு அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்காது. ஏன்னா அது வந்து சனி வந்து நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனியால குருக்கு ஒரு யூஸும் கிடையாது, குருவாலையும் சனிக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க கடமை காரியங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது டிஃபர் ஆகும். ஏன்னா பக்கத்து வீடே சனிதான், மகரம். அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு வகையில சனி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் குருவுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆரம்ப நிலைகள்லயே அந்த குருக்கு தன் வீட்டுக்கு பார்வை கிடையாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. தனுசு ராசியில இருக்கவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமே அதுதான். முதல் உங்களை பாருங்க அப்படின்னு. அந்த யோகாசனம்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மேல் நோக்கி பார்க்க வேண்டாம், மேல் நோக்கி பார்த்தா உங்களோட எனர்ஜி மத்தவங்களுக்கு போகும், உங்களோட மூக்கின் நுனிய பாருங்க அப்படிங்கிறது எண்ணுள் பாக்குறதுங்கிறது தான் அந்த விஷயம். அப்ப அவங்க எல்லாம் வந்து இப்ப கோயிலுக்கு போறாங்க, ஒரு மெடிடேஷன்ல உட்கார்றாங்க அப்படின்னா சிவன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு அங்க இருக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது, அதோட ஆலங்குடிக்கும் போயிட்டு ஆலங்குடியில எல்லாம் போயிட்டு அங்க தட்சிணாமூர்த்தி வழிபட்ட கையோட வெளியே வர மாதிரி தான் இருக்கும். அப்ப அவங்க கொஞ்சம் நிதானமா போய் அந்த ஆலங்குடி முடிச்சுட்டு சிவன் ஸ்தலங்கள்ல போய் உட்காந்துட்டு தியான முறை மெடிடேஷன்ங்கிறது இப்படி மூக்கு நுனிய இந்த சூழ்முனையை பார்த்து அமைதியா பேசாம உட்காரணும். அப்படி உட்கார்ந்து தியானம் பண்ண ஒரு ரியலைசேஷன் வரப்போ அவங்களுக்கு எல்லா செழிப்பும் தனுசுக்கு வந்து சேரும். ஓகே, சூப்பர் சூப்பர். அதாவது வந்து ஊருக்கு உபதேசம் பண்றது தவறல்ல, ஆனா அதே டைம்ல வந்து நம்மளுடைய குடும்பத்தை தான் முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ராசி நேயர்களுக்கு வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி.